மேஷ ராசி அவங்களுக்கான செவ்வாய் பயிற்சி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. இதனால் பாதிப்பு இருக்குமானா ஆக்சுவலி இது வந்து ஒரு சூப்பரான டைம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சினால் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ அந்த பேச்சே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் குடும்பத்தில் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்லேயும் இது சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய பேச்சுக்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதாவது சலிப்புத்தன்மையோடு பேசுகிறத குறைச்சிக்கோங்க. அதே சமயம் அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசுகிறது, நக்கல் பேச்சு பேசுகிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. இதில் யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு கேட்டால், குழந்தைகளை வைத்து கொண்டு இருப்பவர்கள், அதாவது தாய்மார்களுக்கு இது அமோக பலன்கள். அதே தந்தைக்கும் இது அமோக பலன்கள் ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கும் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அஷ்டமாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். இதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பும், ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் மட்டும் கூட பிறந்த பங்காளி சண்டை கொஞ்சம் இருக்குது. அதனால் நீங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட பேசும்போது அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசுகிறதே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கும். அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் பேசுவீங்க. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம், கூட பிறந்தவங்கக்கிட்ட சண்டை போடுறதை தவிர்க்கணும். வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் பதவிசாக பேச கற்றுக்கணும். நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்ட்டு எடுத்தறிஞ்சு பேசுகிறது, அடுத்தவங்களுடைய தப்பை பிரகடனப்படுத்தி பேசுகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகளை போக்கக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரேங்கிறது ஒரு ஒரு சுமாரான விஷயம். ஆனால் சனியின் பார்வையில் வரார். இந்த சனிக்கு குரு பார்வை. ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வீடு, மனை, வண்டி, வாகனம், இந்த மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், அசெட் ரிலேட்டட், ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடாது, அசெட் ரிலேட்டட், அசெட் அப்படின்னா சொத்துக்கள், அது எல்லா சொத்தும் சேர்ந்தது. ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வெறும் நிலம் சார்ந்த சொத்து. ஸோ இந்த அசெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லீகல் பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இதில் 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. உங்களுடைய முயற்சி திருவினையாக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இதில் ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 5ஆம் இடம் உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம். அதனால தான் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் பேசுகிற பேச்சு கடைசி நேரத்தில் போயிட்டு பிஸ்னஸ் வர நேரத்தில் நீங்கள் ஒரு சொல்லாடல் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக பேசணும். எந்த இடத்துலையும் அதிக பிரசங்கத்தனமாக வேண்டாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. காதல் விஷயத்தில் உங்களால் இப்போ காதலிக்கிறது வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணாதுங்க. அதனால் நீங்கள் பேசுகிறதே இரிட்டேட்டடாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப லவ் பண்ணுறவங்களே இப்போ சண்டை போட்டுக்கிற சூழ்நிலையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சில நபரின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். அவங்கள சொல்லிட்டமேன்ட்டு. அதனால் தந்தையுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட 1.5 மாதம் 44 நாள் இந்த செவ்வாய் பயிற்சியில் மேஷராசி நண்பர்களுக்கு சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கும், வார்த்தைகளால் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படாமல் இருப்பதற்கும் நீங்கள் கந்தசஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சத்தை படிச்சுட்டு வாங்க. இந்த கந்தசஷ்டி கவச்சம், கந்த குரு கவச்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசானாக இருந்து உங்கள் தவறுகளை திருத்துவதற்கும் தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி வந்து 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி 2026 வருடம் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி பலத்திலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே எத்தனை நாள் இருக்காருன்னா 44 நாட்கள் இருக்கிறார். அதாவது ஜூன் 20லேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனியின் பார்வையில் இருக்கார். இந்த சனி பார்வை அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து ரிஷபராசிக்கு போகிறது, எதிரியோட வீட்டுக்கு போகிறது வந்து பவர் இல்லாமல் இருப்பார். அந்த எதிரியோட வீட்டுக்கு போகும்பொழுது சனியின் பார்வையில் இருப்பார். ஆனால் அந்த சனிக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை. இந்த சனிக்கு வந்து பவர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன். ஒன்று, சனி வந்து நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு, நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். 2வது குருவின் வீட்டில் இருக்கார். 3வது குருவின் பார்வையில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால
பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குமே தவிர பெருசாக உலக அளவில் சண்டைகள் இருக்கிறதுக்கோ உயிர் சேதங்கள் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தமான சில சங்கடங்கள் இருக்கும். இதில் எத்தனை நாள் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 20/6/2026 முதல் 2/8/2026 வரை கிட்டத்தட்ட 44 நாட்கள் இருக்கார். இந்த 44 நாட்களில் அவர்னால உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஏன் அப்படின்னா செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல சனி இருக்கார். செவ்வாயின் 7ஆம் இடத்துல சனி இருந்து பார்த்தாருன்னா சமசப்தமாக பார்த்தா அதனுடைய பாதிப்பு வேறு. ஆனால் இப்போது சனி செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கெடுபலன்கள் பெருசாக இருக்காது. இதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். இதில் உலக அளவில் சில புதிய பரிணாமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பரிணாமங்கள்னால் அலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வில் சேஞ்ச். அதாவது உலக அளவில் இப்போ ஒரு குரூப் இந்த பக்கம் இருக்குது, ஏ சைடு பி சைடு இருக்குது. இப்போ அலைன்மெண்ட் ஆஃப் எப்படி மகாபாரதத்தில் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மர் நட்டனோட மைதானத்தில் போய் நின்றுக்கிட்டு சொல்லுவார், சண்டை ஆரம்பிக்க போகிறது, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம், இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம் அப்படின்னோடனே ஒரே ஒருத்தர் மட்டும் துரியோதன சைட்லேருந்து மாறினதாக ஒரு ஐதீகம் உண்டு. அது மாதிரி இப்போது நிறையா மாற்றங்கள் வரும். ஆனால் இதை யார் தலைமையில் நடத்துவாங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து, அதாவது பாரத தேசத்தினுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால் நிறையா மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. சண்டைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதங்களாக இந்த 1.5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எங்கே அமரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ தொடர்பு கொண்டு பேசி தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.